என்னோட அலாவுதீனோட அற்புத விளக்கை எடுத்துட்டு வந்து அண்டாக்கா கசம்னு ஒரு ஸ்பெல்ல போட்டா எனக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சிச்சு. இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கியூட்டான கவாய் ஸ்டேஷனரிஸ் பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஒன்னு ஒன்னா நீங்களும் பாருங்க, நானும் பார்க்க போறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் நான் ஆர்டர் போட்ட எல்லா விஷயங்களும். நம்மளோட ஸ்கூல் எல்லாம் ரியோபன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஷாப்பிங் லிஸ்டே வச்சிருப்போம். கியூட்டான பென்னு வேணும், ஸ்டேஷ்னரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நானும் அதே மாதிரி தான் ஆசைப்படுறேன். ஆனால் இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆசைப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டு வாங்கினது இந்த பென் தான். இந்த பாண்டா குட்டி பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க. அண்ட் நீங்களும் பாண்டா லவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாண்டா பென்ல ஒன்று யூனிக்காக இருக்கு, கவனிச்சிங்களா? பாண்டா கிராஸ் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்து மேலே இந்த பென் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்ல குவாலிட்டியில இருந்துச்சு. இதுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் ஆர்டர் போட்டது இந்த ஸ்க்ரீன் கிளீனர் தான். இது பார்க்கறதுக்கு மக்ரூன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? மக்ரூன்ஸ்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை நான் திறந்தோடனே இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா, அதுக்குள்ள ஒரு நாப் மாதிரி இருக்கு. அதை வெளியில எடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன் கிளீனரை மேலே வச்சுட்டு திரும்பவும் நம்ம நாப் போட்டோம்னா அழகா இது ஒட்டிக்கிச்சு. இதை அப்படியே நம்ம ஃபோன்லையும் மாட்டிக்கலாம். நிறைய டைம்ஸ் நம்ம ஃபோன் ஆயில் எல்லாம் படும் இல்லையா? அந்த டைம்ல இதை வச்சு நம்ம தொடச்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆர்டர் போட்டு வாங்கினது இந்த டம்ளர் தான். இதை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா இது வந்து கவாய் பேட்டர்ன்ல இருந்தது. நல்ல க்யூட்டான ஒரு டெடி பேர் போட்டிருந்துச்சு. இதில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஜூஸ் இல்லைனா வந்து சில் வாட்டர் எல்லாமே இதில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதுவும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வாங்கினது இந்த க்யூட்டான ஒரு பவுச் தான். இந்த பவுச்சுக்குள்ள 2 விஷயம் வருது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு ஷார்ப்னர் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஷார்ப்னர்ல சில நேரம் நம்ம ஷார்ப் பண்ணிட்டு டஸ்ட்டை தூக்கி முடியாம அப்படியே உட்காந்துருப்போம். அண்ட் அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கலெக்டர் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ப்னரும் அதோட கலெக்டரும் சேர்ந்தே வந்தது. அண்ட் மேலே நம்ம வேணுன்றப்ப ஷார்ப் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு ஏர்பாட்ஸ் கேஸ் மாதிரியே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான சோப் ட்ராலி தான். இந்த சோப் ட்ராலி பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னு தான் நான் ஆர்டரே போட்டேன். அண்ட் ரொம்ப அழகான ஒரு கலரில் வந்துச்சு. என்கிட்ட ஆல்ரெடி இதில் க்ரீன் கலர் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த தடவை எல்லோ கலரில் கிடச்சிருந்துச்சு. இந்த ட்ராலி அழகாக கீழே சக்கரெல்லாம் வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வாங்கினது இந்த இரேசர். இந்த இரேசர் ரொம்பவே யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நூடுல்ஸ் இரேசர். இது உள்ளேயும் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகி கவரை ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் உள்ளே பார்த்தா மேகியோட மினி வெர்ஷனை உள்ளே வச்ச மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ செமையாக இருந்துச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இதை மோந்து பார்த்தேன். இதில் நூடுல்ஸ் ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வரலை. இந்த இரேசர் என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான இரேசர் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம சேனல்ல இனி போடுற வீடியோல இந்த இரேசரை நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ரிவ்யூவை அப்போ சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஆர்டர் போட்டிருந்தது இந்த டின் தான். இந்த டின்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மேட்ரு உண்மையிலே செமையா இருக்கும். இந்த டின் நான் வாங்கும் போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி போட்ட ஒரு ஆர்டர். ஏன்னா இந்த டின் வந்து அப்படியே நம்ம காஃபி குடிக்கிற மக்கு மாதிரியே இருக்கும். இதில் நம்ம மேலே உள்ள இந்த பார்ட்டை திறந்தோம் அப்படின்னா உள்ளேருந்து நம்ம வெட் வைப்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் வெட் வைப்ஸுமே அவங்க அழகாக ஒரு கவருக்குள்ளே வச்சு லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டார்பக்ஸ், பரிஸ்டா அந்த மாதிரி கஃபேலெல்லாம் போனோன்னா இந்த மாதிரி ஒரு டின் தருவாங்க இல்லையா? அதே மெக்கானிசம் தான் இதுவும். திறந்தா இந்த மாதிரி உள்ள ஒரு கவருக்குள்ளே வெட் வைப்ஸ் இருந்துச்சு. இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு இல்லையா? இது வழியாக நம்ம டிஷ்யூ பேப்பர்ஸை வெளில எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்க இந்த நாபை நம்ம அப்படியே மாற்றி விட்டுக்கலாம். இது ஒரு கீ செயினும் கூட. ஸோ இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வாங்கினதுலேயே இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஆர்டரும்.
இது ஸ்டேஷனரி கிடையாது. நம்ம சேனல்ல இப்போ நிறைய ஜேர்னலிங் வீடியோஸ் போடுறோம் இல்லையா? இது ஜேர்னலிங் சம்பந்தமா உள்ள ஒரு விஷயம் தான். என்னடா இது உருண்டையா ரோலா இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா? இது டிஷ்யூ பேப்பர் கிடையாது. இது டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒரு விஷயம். என்னன்னா இதுல நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் இருக்கும். நம்மளோட சேனல்ல நிறைய டைம் நான் ஜேர்னலிங் வீடியோ பண்ணும்போது என்ன எழுதணும் அப்படின்ற ஐடியாவே எனக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை நம்ம அங்கங்க பிளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா அழகா இருக்கும் ஜேர்னல் பாக்குறதுக்கே. நம்ம ஸ்கூல்ல ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த நாள் ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அண்ட் அந்த டைம் நம்ம கிட்ட கியூட்டான ஒரு ஃபைல் இருந்தா எவ்வளவு செமையா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் என்கிட்ட ஃபைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிடைச்சதே இல்லை. பட் இவ்வளோ பெருசானதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிடைக்குது. இந்த ஃபைலில் நீங்கள் லேயரில் ஒவ்வொரு விஷயங்களையும் அடுக்கிட்டு மேலே கொடுத்துருக்குற இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் என்ன வைக்க போறீங்க அப்படின்றத அதில் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்டில் உங்களோட பேர் எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதுவும் நம்ம சேனலோட ஜேர்னலிங்காக தான். நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம அங்கங்கே பிளேஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன். அண்ட் இது வேக்ஸ் ஸ்டிக்கர்ஸ். இது நம்ம சேனலோட ஷார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. இதுதான் மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான ஆர்டர். இது என்னன்னா ஒரு கவாய் ஜேர்னலிங் புக். இந்த கவாய் ஜேர்னலிங் புக் டிரான்ஸ்பரண்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ க்யூரியஸாக இருந்தேன். இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம அங்கங்க ஜேர்னலிங்ல கோடெல்லாம் போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பின்னாடியே ஒரு பவுச்சும் கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு கடைசியில காட்டுறேன். இப்போ இந்த ஜேர்னலிங்ல அங்கங்க கியூட்டான கவாய் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கு. அண்ட் கவாய் கேரக்டர்ஸ் எல்லாம் அங்கங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பேஜஸ் வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளே இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல ஒரு கிளிப் மாதிரி இருக்கு இல்லையா? அதை நம்ம எடுத்து ஒவ்வொரு பேஜா வெளியில எடுத்துக்கலாம். இந்த பவுச்ல நமக்கு ஜேர்னலிங்கு தேவையான விஷயங்களை வச்சுக்கலாம். இனி நம்ம சேனலோட ஜேர்னலிங் வீடியோஸ்ல இந்த புக்கை நீங்க அடிக்கடி பார்க்க வேண்டியது வரும். அண்ட் நான் வாங்கின எல்லா கியூட்டான ஸ்டேஷனரிஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதுல வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இந்த கவாய் டைரியும் அந்த டின்னும் தான். அந்த டின் உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பா வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கும் போடுங்க. பாய்.